ஹலோ கைஸ், இன்னைக்கு தேவைக்கா சார்பாக மகளிர் நாளை ஒட்டி இன்னைக்கு தேர்தல் அறிக்கை விட்டுருக்காங்க பெண்களுக்காக. என்னென்னு படிப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் இவங்களுக்குலாம் தனி இலாக்கா வந்து நேரடியாக தலைவர் விஜய் வந்து பாப்பன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது பாயிண்ட் எப்படின்னா, மாதந்தோறும் 2500 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க 60 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு. அது எப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் அந்த இது அவைலபிள். அதேமாதிரி வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 6 சிலிண்டர் வந்து கட்டணம் இல்லாமல் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ரேஷன் கார்டுக்கும். அண்ணன் சீர் 1 பவுன், அதான் 8 கிராமும் அப்புறம் வந்து ஒரு பட்டு சேலைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1 முதல் 12வது படிப்பு செலவுக்கு பெற்றோர் அப்படி இல்லைனா பாதுகாவலருக்கு வந்து ஆண்டுதோறும் 15,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அனைத்து கலர் பஸ்ஸு, தமிழ்நாட்டில் வந்து பிங்க் பஸ், எல்லோ பஸ்ன்னு அப்படி இல்லாமல் தமிழ்நாட்டில் ஓவரால் எல்லா பஸ்ஸுக்குமே கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக. வேலுநாச்சியார் படைன்னு சொல்கிறாங்க கேர்ள்ஸுக்கு. அது அப்படின்னா ஒரு மாநிலத்துக்கு ஒரு 500 பேர் அலோகேட் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற உடை அணிந்து ஸ்மார்ட் பேனிக் பட்டன் சொல்கிறாங்க. எப்படின்னா 24/7 கண்காணிப்புலேயே இருக்கும் நம்ம ஸ்பெஷல் டீமை வச்சு. எப்படின்னா ஆட்டோவில், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி முக்கியமான இதெல்லாம் ஏற்ற 5 நிமிஷத்துக்குள்ளே அதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஆல் சானிடைசர் பேட் வந்து ரேஷனு, ஸ்கூலு, காலேஜ் இந்த மாதிரி முக்கியமான இடத்துலலாம் தேவைப்படுற இடத்துலலாம் இருக்கும் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. தாய்மாமன் மோதிரம் திட்டம்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பழக்கிற ஒரு குழந்தைக்குமே ஒரு மோதிரமும், குழந்தைக்கு தேவைப்பட்ட டவல், ஷாம்பு இந்த மாதிரி பேபி கிட் ஃபுல்லாக அலோகேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், பார்ப்போம்.